பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா? நேயர்களே, இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில 24வது எபிசோட கேட்க போறோம். அறிவியல் பலகையோட 23வது எபிசோட்ல நேயர்களே நம்ம எல்லாருமே மனித இனக்குழு வரலாறு குறித்த சிறப்பு நேர்காணலோட முதல் பகுதியை கேட்டோம். இந்த வாரம் இந்த நேர்காணலோட 2வது பகுதியை கேட்க போறோம். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா? இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க இருப்பது மனித இனக்குழு வரலாறு குறித்த சிறப்பு நேர்காணல். இந்த நேர்காணலில் நம் வானொலியில் இணைய இருப்பவர் எழுத்தாளர் கை அறிவழகன் அவர்கள். இவர் மொழி, சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த கட்டுரைகளில் துவங்கி புனைவு இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க பெயர் பெற்றவர். காரைக்குடி அருகே சிராவயல் மருதங்குடி இவரது சொந்த ஊர். ஏற்கனவே முற்றத்து மரங்கள் என்றொரு சிறுகதை தொகுப்பின் மூலம் படைப்பிலக்கிய வரிசைக்கு வந்தவர். மனித இனக்குழு வரலாறு குறித்து உண்மையில் ஆய்வுக் கட்டுரைகள், திராவிட இயக்க வரலாற்று ஆய்வுக் கட்டுரைகள், இசை மற்றும் திரைப்படம் குறித்த ஆழமான தொடர்கட்டுரைகள், கவிதைகள், பத்திகள் என்று மொழியின் பல்வேறு வடிவங்களில் எழுதினாலும் இவரது சிறுகதைகள் இவருக்கான தனித்த அடையாளமாக விளங்குகிறது. துணைவி சுமதி மற்றும் மகள் நிறைமொழியுடன் பெங்களூரில் வசித்து வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணையவழி நேர்காணல் வாயிலாக மனித இனக்குழு வரலாறு குறித்த இந்த சிறப்பு நேர்காணல் வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் இணைகிறார். இவருடன் இந்த நேர்காணலில் இணைய இருப்பவர் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம இப்போ இந்த நேர்காணலை கேட்க தொடங்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. இந்த மனித இனக்குழு வரலாறு இத பத்தின இந்த கலந்துரையாடலோட 2ஆம் பகுதியில இப்ப நாம இணைஞ்சிருக்கிறோம். இதனுடைய முதல் பகுதியில பேராசிரியர் சாந்தி அவங்க உங்க கூட உரையாடினாங்க. அதுல தாய் வழி சமூகம் குறித்த கேள்வியை எழுப்பி இருந்தாங்க. கடைசியாக இன்னைக்கு இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பற்றிய விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில பெண் தலைமையை கொண்டிருந்த அந்த இனக்குழுக்கள்ல இருந்த தாய் வழி சமூக குழுக்களை பற்றின ஒரு பார்வையோட இன்றைய உரையாடலை நம்ம தொடங்கலாமாங்கண்ணா? கண்டிப்பாமா. இது அந்த தாய் வழி சமூகம் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆதி மனிதனுடைய வரலாற்றை படிக்கும் போது நமக்கு தெரியக்கூடிய தரவுகள், அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்திய எழுத்தாளர்கள் அல்லது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித வரலாற்றை குறித்த ஆய்வு செய்த எழுத்தாளர்கள் அல்லது அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், இவங்க எல்லாமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் பெண்களுடைய தலைமையில தான் ஒரு குழுக்கள், மனித இனக்குழுக்கள் இயங்கிட்டு இருந்தது. பெண்களுடைய தலைமையில தான் அந்த போராட்டம், அந்த வாழ்க்கைக்கான விடுதலுக்கான போராட்டம் தொடர்ச்சியா நீண்ட காலமாக நிகழ்ந்தது அப்படிங்கிறது பல்வேறு தரவுகள் அதை உறுதி செய்யுது. அதுல நமக்கு இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் வரிசையில ராகுல் சாமிச்சாயம், பிற சமூகங்கள், அதாவது நம்ம இப்ப சொல்லக்கூடிய சிந்து சமூக நாகரிகத்தினுடைய அந்த காலகட்டத்துல இருந்த வரலாற்று ஆசிரியர்கள், குறிப்பா ஐராவதம் மகாதேவன், இவங்க எல்லாமே சொல்லக்கூடிய அந்த தாய்வழி சமூகம் அப்படிங்கிறது முக்கியமா வேட்டுக்குடிகளாக மனித சமூகம் இருந்த காலத்துல பொரேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலகட்டத்துல பெண்கள் இயல்பாகவே அந்த தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். பிறரை பாதுகாக்கணும், நம்ம கூட இருக்கக்கூடிய வீடுகளை அரவணைத்து கொண்டு போகணும், அல்லது வேட்டையாடியதை பகிர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இயல்பா உடலியல் ரீதியா இந்த தலைமைத்துவ பண்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு இருந்திருக்கு. இயல்பாகவே அவர்கள் இந்த தலைமைத்துவ பண்போடு தன்னுடைய சக மனிதர்களை வழிநடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு நிலப்பகுதிகள்ல அதற்கான தடயங்கள், அதற்கான தரவுகள் எல்லாமே நமக்கு வரலாற்று ரீதியா இருந்திருக்கு. அந்த தான் பெற்ற உயிரை, தன்னுடைய உடலிலிருந்து உருவான அந்த உயிருக்கான உணவு தேவையோ அல்லது பிற தேவைகளையோ பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உளவியல் நோக்கம் அவங்கள்ட்ட இயல்பா அமைஞ்சிருந்ததுனால அந்த தலைமைத்துவ பண்பை முன்னெடுத்து சென்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு அறிவியல் பூர்வமா நடந்திருக்கக்கூடிய விஷயம்.
அப்ப இதனுடைய தொடர்ச்சியா நம்ம வந்து இன்றைய சமூகத்துல பெண்களினுடைய நிலை என்ன, அப்போ அதனுடைய தொடர்ச்சியா வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதிகார பகிர்வு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பேசுறோம். இப்ப ஆதி காலத்துல இருந்தது உயிரியல் ரீதியான பெண்களுக்கான ஒரு தலைமைத்துவ பண்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தலைமைத்துவ பண்பு வந்து எப்ப மாற்றம் அடையுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நதிக்கரை நாகரிகங்கள் தோன்றிய பிறகு ஒரு சொகுசு வாழ்க்கையை தன்னுடைய தேவைக்கு போக எஞ்சி இருக்கக்கூடிய இந்த உபரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா? இதுதான் வந்து இன்றைய நவீன உலகை கட்டமைத்த ஒரு விஷயம். இந்த மூலதனம் அப்படிங்கிற நூல்ல வந்து காரல் மார்க்ஸ் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவுல விரிவா விளக்கம் சொல்றாரு. உபரி அப்படிங்கிற விஷயம் வந்த பிறகுதான் உடைமை, பொருளுடைமை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தம் வந்து உருவாக்கம் பெறுது. அது வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக வேட்டையாடக்கூடியவர்களாகவும், உணவு தேவைகளுக்காக, உறைவிட தேவைகளுக்காக இருத்தலுக்கான போராட்டத்துல இருந்துகிட்டு இருந்த சூழல்ல நிலத்தை வந்து தனக்கு உடைமையானது, இந்த குழுவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு சிந்தனை தொகுப்பு அந்த காலகட்டத்தில் உருவாகுது. அப்போ அதுல வந்து விளைபொருட்களை உற்பத்தி செஞ்சு தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு அதை சேமிக்கிறாங்க. மெசபடோமியாவில இருந்து தொடங்கி சிந்து சமவெளி வரைக்கும் சேமிப்பு கிடங்குகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்டாக இருக்கு. உபரி இருக்கும்போது அந்த உபரியை யார் பகிர்ந்து கொள்வது, யாருக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் மனிதர்கள் சிந்திக்க தோன்றாங்க. சக மனிதர்களை நான் வந்து உனக்கு உணவளிக்க முடியும், உன்னுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியா என்னால் அமைத்துக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வருது. இந்த புள்ளியில இருந்துதான் நில உடைமை சமூகம் உருவெடுக்குது. இந்த நில உடைமை சமூகம் உருவெடுத்த பிறகு பெண்களின் நிலை ஆதி காலத்தில் இருந்த தலைமைத்துவம் ஏற்று முன்னெடுத்து சென்று கொண்டிருந்த அந்த பெண்களுடைய நிலையில வந்து மாற்றம் வருது. டொமெஸ்டிக் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றாட வேலைகளை பெண்கள் செய்யறது, பொருளீட்டுறது வந்து நீங்க வந்து இந்த வேலைகளை எனக்கு தேவையான நேரத்திற்கான உணவு, இந்த மாதிரியான பிள்ளை பேரு, மற்ற விஷயங்களை வந்து நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு பிறகுதான் இந்த பெண் அடிமைத்தனம் அல்லது பெண்களுக்கான வாழ்வியல் சூழல் எல்லாமே வந்து பெரிய அளவுல மாற்றம் அடையுது. 4Hல வந்து எப்படி பெண்கள் தலைமைத்துவம் ஏற்று நடத்திட்டு இருந்தாங்களோ அதே பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழாக ஆண்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்தவர்களாக மாற்றம் அடைவது, மாற்றம் பெற வைத்தது அப்படிங்கிறது இந்த உபரி தான். இன்றைக்கு இது வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமா தான் இருக்கு. உலகம் முழுவதுமே பொதுவா முன்னேறிய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்காண்டினேவியன் நாடுகள் வரைக்குமே இந்த பெண் அடிமை சமூகம் நிலைப்பாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா, அதனுடைய நீட்சியா தான் நம்ம வந்து இப்போ இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா 19ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க காலத்துல முதல்ல பெண்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறதையே நாடுகள் அறிமுகப்படுத்தியது. 1916க்கு பிறகு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு அதை வந்து ஒரு பெரிய இயக்கமாகவே நடத்தினாங்க. பெண்களுக்கான வாக்குரிமை அல்லது பெண்களுக்கான அடிப்படை உரிமைகள், இதை பற்றியெல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலையே வந்து 1916க்கு மேலதான் உருவாகுது அப்படிங்கிறது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். ஆனா அதுதான் வரலாறா, அதுதான் உண்மையா இருந்துட்டு இருக்கு. இந்தியாவில வந்து தொடர்ச்சியா கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு இயல்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 50-50 தான் இருக்கணும். கணக்குகளின்படி, புள்ளி விவரங்களின்படி நம்ம பார்க்கணும், அல்லது ஒரு லாஜிக்கலா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா கூட நம்ம வந்து 50 விழுக்காடு உரிமைகள் அப்படின்னு தான் இருக்கணும். நான் அடுத்ததா மொழி, இப்ப மொழியுமே வந்து தாய்மொழி அப்படின்னு தான் வந்துடும். இந்த மொழி அடிப்படையிலையும் இனக்குழுக்கள் அமைஞ்சது இல்லையா, மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மொழி குடும்பங்களை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மொழி குடும்பங்கள் அப்படின்னு வரும்போது அது வந்து இந்த ஆதி மனிதர்கள் 4H காலத்திலிருந்து வந்த வரி வடிவங்கள்ல இருந்து உருவான ஒரு விஷயமா தான் நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். வரலாற்று ஆசிரியர்களும் அப்படித்தான் பார்க்கறாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில வசித்து வந்த மக்கள் அவங்களுடைய வரி வடிவத்தை வந்து ஒலி வடிவமா மாற்றி அமைக்கிறதுக்கும் எழுத்து வடிவமா மாற்றி அமைக்கிறதுக்குமான ஒரு காலம் வரும்போது அதை வந்து அவங்க தாய்மொழி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்தந்த நிலப்பகுதியை சேர்ந்த மனிதர்களுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட வரி வடிவங்கள் இருக்கு. இதுல வந்து இப்ப முதன்மை மொழி அல்லது தாய்மொழி அப்படின்னு சொல்றோம். இது வந்து இந்த மூளையினுடைய பிராக்கோஸ் ஏரியா அப்படின்னு ஒரு
பகுதி இருக்கு. இந்த பிராக்கோஸ் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான நியூரான்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு மையமா இருக்கு. அதாவது உணர்வு கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லலாம். அறிவியல்ல அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கு பிறகு தாயினுடைய சிந்தனைகளினுடைய தாக்கம் குழந்தையினுடைய வளர்ச்சியில இருக்கு. அதனாலதான் அதை தாய் மொழி அப்படின்னு சொல்றோம். உடலியல் ரீதியாக அந்த முழுமையான ஒட்டு இருக்கிறதுனால தாய் சிந்திக்கக்கூடிய மொழியில தான் முதன்மையா அந்த குழந்தையும் சிந்திக்க பழகுது. கருவிலிருந்து துவங்கி அந்த சிந்திக்கக்கூடிய மூளை வளர்ச்சியுற்று சிந்திக்கக்கூடிய காலம் வரைக்கும் முழுமையா இந்த உணர்வு கட்டுப்பாட்டு மையம் அப்படிங்கிற விஷயம்தான் மொழியை கையாளக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு மூளையில. இப்ப அதுக்கு பிறகு எந்த ஒரு மொழியையும் தாய் ஒரு இரண்டாவது மொழியை பேசுறாங்க, ஒரு ஆங்கிலத்தை பேசுறாங்க அல்லது ஒரு ஹிந்தியை பேசுறாங்க, அது தொடர்பு மொழியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வெர்னிகஸ் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பகுதியில இருந்துதான் அந்த கட்டளைகளையோ அல்லது உணர்வுகளையோ உள்வாங்குது. எந்த மொழியா இருந்தாலும் சரி, தாய் மொழி அப்படிங்கிறது எப்படி உள்ளுணர்வோடு சிந்திக்கக்கூடிய தாயிலிருந்து தொடங்குதோ அது மாதிரி இரண்டாவதாக எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த மொழிகளா இருந்தாலும் சரி, இந்த வெர்னிகாஸ் ஏரியா அப்படிங்கிற பகுதியிலிருந்து அந்த நியூரான்கள்ல இருந்து தங்கிதான் அந்த கட்டளைகளை எல்லாத்தையுமே உள்வாங்குது. இது முழுக்க முழுக்க உடலியல் சார்ந்தது. அதனாலதான் நம்ம இந்த தாய் மொழி அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டையே தொடர்ச்சியா முன்வைக்கிறோம். இந்த மொழி குடும்பங்கள், இப்ப மொழி குடும்பங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமும் கூட. சுருக்கமா குறிப்பா ஒரு 10 மொழி குடும்பங்கள் அப்படின்னு நான் வகைப்படுத்தி வச்சிருக்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அந்த மிக முக்கியமான புறக்கணிக்க முடியாத மொழி குடும்பங்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே. உலக மக்கள் தொகையில ஏறத்தாழ ஒரு 46 விழுக்காடு மக்கள் பேசக்கூடிய மொழி குடும்பம், மிகப்பெரிய மொழி குடும்பம் அப்படின்றத நம்ம இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் சொன்ன அந்த ஐரோப்பிய நாடுகள், தெற்காசிய நாடுகள், வடக்கு ஆசிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஒசானிய நாடுகள், தென்னாப்பிரிக்கா, இந்த நாடுகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 46 விழுக்காடு மக்கள் இந்த மொழி குடும்பத்தை பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து சீனோ டிபெட்டியன் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு ஒரு மொழி குடும்பத்தை சொல்றோம். அது பெரும்பாலான கிழக்காசிய நாடுகள்ல 21% மக்களால பேசப்படக்கூடிய ஒரு மொழி குடும்பம். நைஜீரியன் காங்கோ மொழி குடும்பம், நைஜர் காங்கோ லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். அது 3வது. சஹாரா பாலைவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அதனுடைய எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 7 விழுக்காடு மக்கள் பேசக்கூடிய மொழி குடும்பம் நைஜீரிய காங்கோ மொழி குடும்பம். இந்த நைஜீரியா காங்கோ மொழி குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பேசக்கூடிய மொழியினுடைய அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும் அல்லது அவங்க பயன்படுத்தக்கூடிய சொற்களினுடைய பொருளா இருக்கட்டும், இது எல்லாமே ஓரளவுக்கு பொருந்தி வரக்கூடியதாகவும் ஒரு சமநிலையிலான அதிர்வுகள் கொண்டதாகவும் இருக்கும். இலக்கணபூர்வமா பார்த்தாலுமே கூட அந்த சொற்களினுடைய மாத்திரை அளவுகள்ல இருந்து அவங்க உச்சரிக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரே மாதிரியா இருக்கும். இது எல்லாமே பொருந்தி போகக்கூடியதாக இருக்கிற மொழிகளை தான் ஒரு குடும்ப மொழிகள், ஒரு லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்றோம். 4வது ஆப்பிரிக்க ஆசிய மொழி குடும்பம், அதை ஆப்ரோ ஆசியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இது வட ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, இந்த 3 பகுதிகளில் மட்டும்தான் பேசப்படுது. அங்க ஏறத்தாழ 6 விழுக்காடு மக்களால பேசப்படக்கூடிய ஒரு மொழி குடும்பம் இந்த ஆப்ரோ ஏசியாட்டிக் லாங்குவேஜ். அதுக்கடுத்தது 5வதா ஆஸ்திரேலியன் ஆசிய மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஏசியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஆஸ்திரேலியாவுக்கும் ஆசியாவுக்கும் இந்த ஒரு கான்செப்டை ஒட்டி பேசுவாங்க இல்லையா, இந்த லெமூரியா கண்டம் இணைக்கப்பட்டிருந்தது, அப்படி ஆஸ்திரேலியாவுடைய நிலப்பரப்போட ஒட்டி இருந்தது அப்படின்லாம் ஒரு சூடோ கான்செப்ட் பேசுவாங்க. அந்த சூடோ கான்செப்ட் அறிவியல் பூர்வமா மறுக்கப்பட்டாலும் ஆஸ்திரேலிய ஆசிய மொழி குடும்பம் அப்படிங்கிறதுல இதற்கான ஒற்றுமைகளை நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு காரணம் ஏதோ ஒரு பயண வழி, ஏதோ ஒரு நிலத்தொடர்பு அதுல இருந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர அதுல ஒரு பெரிய அளவிலான நிலப்பரப்பு இருந்தது, அங்க உயிர் வாழ்க்கை பெரிய அளவுல நடந்தது அப்படிங்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆனா ஆஸ்திரேலிய நிலப்பகுதியினுடைய அந்த தென்பகுதி இணைக்கக்கூடிய நம்ம இங்கிருந்து தெற்காசிய நாடுகளினுடைய முனையிலிருந்து ஆஸ்திரேலியாவை இணைக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்களா இருந்தாலும் சரி, பயாலஜிக்கல் பிளான்டேஷனா இருந்தாலும் சரி, மொழிகளா இருந்தாலும் சரி, அது ஓரளவு அந்த ஃப்ரீக்வன்சி மேட்சஸ் இருக்கு அப்படிங்கிறது உண்மை.
அதுக்கு காரணம் வந்து பயணங்கள் அல்லது தொடர்புகள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர முழுமையாக அது இணைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது இல்லை. மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தென்கிழக்கு ஆசியாவினுடைய சில குறிப்பிட்ட பகுதிகள், இங்க எல்லாத்துலேயும் ஒரு 6% மக்கள் வந்து இந்த ஆஸ்திரேலிய ஆசிய மொழி குடும்பத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 6வதா வந்து நம்முடைய இப்ப தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடு வந்து அரசியல் ரீதியா வந்து பெரிதாக்கப்பட்டு அரசியல் ரீதியாக பேசப்பட்டது வந்து ரொம்ப குறுகிய காலத்துலதான். இதை வந்து அறிவியல் பூர்வமாக அடையாளப்படுத்துறதுக்கும் அறிவியல் பூர்வமாக அதை வந்து ஒருங்கிணைப்பதற்குமான ஒரு சொல்லாடலா தான் இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறத வந்து அறிவியல் பயன்படுத்துது. குறிப்பா மொழி அறிவியல் வந்து இந்த நிலப்பரப்பு சார்ந்து, இந்த நிலப்பரப்பை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் பேசுதே தவிர மற்றபடி இந்த அனாட்டமிக்கல் ஃப்ரீக்வன்சிஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில இது சொல்லப்படலை. தெற்காசியாவினுடைய ஒரு 4% மக்களால பேசப்படக்கூடிய மொழி குடும்பம். அதனால அதுக்கு வந்து டிராவிடியன் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படிங்கிற பெயரை வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து அட்லாண்டிய மொழி குடும்பம், அட்லாண்டிக் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து துருக்கிய, மங்கோலிய, டுன்கசிக் அப்படிங்கிற 3 மொழி குடும்பங்களினுடைய கலவையா இருக்கு. மங்கோலியர்களுடைய பரப்பு வந்து நமக்கு சீனா, அருணாச்சல பிரதேசம், வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் கூட பரவி இருக்கக்கூடியது. மங்கோலிய இன குடும்பங்கள் இன்னமும் இந்தியாவில் இருக்கு. மொழி குடும்பங்களை வகைப்படுத்தும் போது அதே மாதிரி இனக்குழுக்களையும் வகைப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட இன குடும்பங்கள் தான் இங்க இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயத்தை தாண்டி மங்கோலிய இனத்தினுடைய நீட்சியா தான் நம்ம வந்து சீனாவை ஒட்டி இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசமா இருக்கட்டும், அல்லது வடகிழக்கு மாநிலங்களுடைய சில பகுதிகளா இருக்கட்டும், நேபாளமா இருக்கட்டும், அது மாதிரி பூட்டான் மாதிரியான சின்ன சின்ன நாடுகள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் அல்லது மனிதர்கள் அவங்களுடைய அனாட்டமி இது எல்லாமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடியதா இருக்கும். சீனர்கள், ஜப்பானியர்களுக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து மங்கோலிய இனக்குழுக்களை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு ஒரு சப்பையான மூக்கு இருக்கும், வட்ட வடிவமான முகம் இருக்கும், அவங்களுடைய மண்டையோட்டினுடைய அளவு வேறுபாடு இருக்கும், அதாவது குறைவான உயரம் கொண்டவர்களாக இருப்பாங்க, மஞ்சள் நிறம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களதான் நம்ம வந்து அந்த மங்கோலிய இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்லாண்டிய மொழி குடும்பம் அப்படிங்கிறது அவங்க பேசக்கூடிய மொழிகளும் அதை ஒட்டி தான் இருக்கும். ஜப்பானிய மொழிக்கும் இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் பேசக்கூடிய சில மொழிகளுக்கும் தொடர்புடைய ஒரே மாதிரியா ஃப்ரீக்வன்சி மேட்சிங், லிங்குவிஸ்டிக் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய மொழிகளாகவும் சில மொழிகளை வந்து நாம கண்டறியலாம். அது வந்து அவங்களோட ஒத்து இருக்குது இல்லையா, அந்த சித்திர வடிவ எழுத்துக்கள். ஆமா, சித்திர வடிவ எழுத்துக்கள். சில வடகிழக்கு மாநில மொழிகளுக்கு வந்து இன்னும் எழுத்துரு வடிவமே இல்லாம இருக்கு. இப்ப காஷ்மீரத்துல இருந்துதான் வேதங்கள் தோன்றியது, காஷ்மீரத்துல இருந்துதான் எல்லாமே தோன்றியது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து காஷ்மீர மொழிக்கு வந்து எழுத்துரு கிடையாது. அது மாதிரி பல்வேறு மொழிகள் இருக்கு. வடக்கு ஆசியால அனடோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, மத்திய ஐரோப்பாவில் சைபீரியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் கூட இந்த அட்லாண்டிய மொழி குடும்பத்தை பேசக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா குறைந்த அளவிலான மக்கள். அது மாதிரி ஜப்பானிய மொழி குடும்பம் அப்படின்னு தனியாவே ஒரு மொழி குடும்பம் இருக்கு. 8வது நம்ம சொல்றது ஒரு 2 விழுக்காடு மக்களால் மட்டும் பேசக்கூடிய ஒரு மொழி குடும்பம் இருந்தாலும் தனித்துவம் மிக்க ஒரு முழுமையான ஒரு எழுத்துரு வடிவம் கொண்ட மொழி குடும்பமா இன்றைக்கு வரைக்கும் வந்து நீண்ட காலமா நிலைத்திருக்கக்கூடிய மொழி குடும்ப வரிசையில அதுவும் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பிறகு வந்து தாய் கடாய் மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தாய் கடாய் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலிஸ் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல வசிக்கக்கூடிய ஒரு 1.5 அதுக்கும் குறைவானதா தான் இருக்கணும், அவ்வளவு பேர் தான் அதை பேசுவாங்க. ஆனா தாய் கடாய் மொழி குடும்பம் அப்படிங்கிற அந்த மொழி குடும்பத்திற்கு கீழே அந்த மொழிகள் வரும். இதுதான் வந்து மிக அதிகமான அட்டவணையில இடம்பெற்ற மிகப்பெரிய மொழி குடும்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல நிறைய மொழிகள் வந்து வழக்கொழிந்து போன மொழிகள், தோராயமா வந்து 6500 மொழிகளை வந்து அடையாளம் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா, அந்த 6500 மொழிகள் கண்டறியப்பட்ட மொழிகள்ல 2000 மொழிகள் ஏறத்தாழ வெறும் 1000 பேர் மட்டுமே அல்லது அதற்கு குறைவானவர்கள் மட்டுமே பேசக்கூடிய மொழியா இருக்கு. அதாவது 2000 மொழிகள் வந்து ஏறத்தாழ அழியக்கூடிய நிலையில இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கவலைக்குரிய செய்தி. ரொம்ப முக்கியமா முன்னெடுத்து அந்த மொழிகளை அடையாளம் கண்டு மொழி அறிஞர்களோ அல்லது மொழி ஆய்வாளர்களோ அந்த மொழியில இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி ஆவணப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கா வச்சுட்டு செயல்படுறாங்க.
இந்த மொழியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாகரிகத்தினுடைய வளர்ச்சி, கல்வியோட வளர்ச்சி, அறிவியலோட வளர்ச்சி, அதன் மூலமாக தொழில்நுட்பங்கள், கண்டுபிடிப்புகள், இவை எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமா இந்த மொழியோட வளர்ச்சி இருந்திருக்கு. அப்படி போகும்போது இந்த கிமு 3500 இருந்து கிமு 2000 இடையிலான காலகட்டத்துல இந்த ரீதியான வளர்ச்சியில ஒரு தேக்க நிலை இருந்ததாகவும், அந்த காலகட்டம் வந்து இந்த சிந்தனை மரபுகளோட தோற்றமும் வளர்ச்சியுமா இருந்ததாகவும் சொல்லப்படுது இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டம், அதாவது ஒரு தேக்க நிலை அடைந்த காலகட்டம். ஆக்டிவா இருந்த இனக்குழுக்கள் வந்து திடீர்னு ஒரு தேக்கம் அடைந்த நிலைக்கு வராங்க. ரொம்ப அமைதியான ஒரு சூழல் நிலவுது, பெரிதான இயக்கங்கள்ல எதுவும் இல்லாம இருக்கு அப்படிங்கிறது வரலாற்றுல நம்ம பார்க்கும்போது, நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த காலகட்டத்துல பார்க்கும்போது தெரியுது நமக்கு. பெரிய பெரிய போர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய கட்டுமானங்களா இருக்கட்டும், பெரிய நிகழ்வுகள், மாற்றங்கள், அதாவது இடமாற்றங்கள், மைக்ரேஷன், அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு தேக்க நிலைக்கு வந்திருந்த ஒரு காலமாக நம்ம வந்து அதை பார்க்கிறோம்னு வைங்களேன். ஆனா இந்த தேக்கமடைந்த காலம் அப்படிங்கிறது மனிதர்கள் வந்து ஒரு செட்டில்மெண்ட்க்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிற ஒரு காலமாக தான் நம்ம பார்க்கணும். அவங்க வந்து நிலை கொள்வதற்கான, தங்களை தாங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு நாகரிகத்தை அல்லது ஒரு நவீன உலகத்தை, முன்பிருந்த ஒரு வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொண்டு வேற வாழ்க்கை முறைகளுக்குள்ள வர்றது, அல்லது வாய்ப்புகளை, வசதிகளை பெருக்கி கொண்டு தொலைவை குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள எல்லாம் மனிதர்கள் தொடர்ச்சியா உள்ள போறாங்க. இப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அதுல இருந்து ஒரு பை ப்ராடக்டா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து கடவுள். இந்த காலகட்டத்துலதான் பெரும்பாலான சிந்தனை மரபுகள் அல்லது கோட்பாட்டு மரபுகள், மத ரீதியான அல்லது தத்துவம் சார்ந்த விளக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை தோற்றம் வந்து அந்த இடத்துல உருவாகுது. அது வந்து மரணத்திலிருந்து உருவாகுது. மார்க்சினுடைய கோட்பாடு வந்து அதை வந்து ஏலியனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, தனக்கு தெரியாத அல்லது தன்னால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்றைக்கு வந்து பேரண்டத்தினுடைய அறிவியலை வந்து முழுமையா மனிதர்களால கண்டறிஞ்சு விளக்கிட முடியாது. அப்படி பார்க்கிற போது இந்த தத்துவங்களுடைய தோற்றம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வந்து கொண்டு வராங்க. மனிதர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கு. எதையுமே தாங்கி கொள்ளக்கூடிய, துயரமா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும், எந்த ஒரு உணர்வு விஷயங்களா இருக்கட்டும், அந்த சுமையை வந்து இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த தத்துவ கோட்பாடுகள். அந்த தத்துவ கோட்பாடுடைய மூலம் வந்து கடவுள், மதம் அப்படி இருந்திருக்கு. இப்போ ஒரு இறப்பு அப்படிங்கிறது எப்படி நிகழுது, இறப்புக்கு பிறகு மனிதனுடைய நிலை என்ன, அல்லது பிறப்பு எப்படி நிகழுது, இந்த உயிராற்றல் எப்படி இயங்குது, அப்படிங்கிற குழப்பம் வந்து தொடர்ச்சியா மனிதர்களுக்கு இருந்த காலகட்டத்துல அவங்க வந்து இது வந்து எனக்கு தொடர்பு இல்லை, இது எல்லாமே வந்து இவர் தான் நிகழ்த்துறாரு, இறந்து போன முன்னோர்கள் தான் இதை நிகழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் வந்து உருவாகுது. முன்னோர்களை வந்து அவங்களுடைய வடிவங்களை ஒரு சிலை மாதிரி வடிவமைச்சு, அல்லது ஒரு மரக்கிளைகள்ல அது மாதிரி உருவங்களை வடிவமைச்சு, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுக்கும் இதுதான் காரணம், இவர் தான் என்னை பாதுகாக்கிறாரு, இவர் தான் துன்பங்களை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு உருவகத்தை கொடுத்து இதை வந்து ஒரு யூனிவர்சல் பேலன்சிங் அப்படின்னு கூட சொல்லலாம். பேரண்ட அறிவியல்ல நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தன்னால தாங்க முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத சுமைகளை இறக்கி வைப்பதற்கான ஒரு இயற்கை ஏற்பாடு. அப்ப மனிதர்களுக்குள்ள அடக்க முடியாத பெரு வெள்ளமாக இருந்த அந்த அழுத்தத்தை, மன அழுத்தத்தை குறைப்பதற்கான பேரண்டத்தினுடைய ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த கடவுள் கோட்பாட்டு அது வளர்ச்சியடைந்து, அது வளர்ச்சியடைந்து பெரிய மத ரீதியான நிறுவனங்களாக கட்டமைக்கப்படுது. இதுக்கிடையில தத்துவங்கள், வெவ்வேறு தத்துவங்கள், மதங்களுக்குள்ளேயே வெவ்வேறு தத்துவங்கள், கடவுளும் நீதான், மனிதனும் நீதான் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை உருவாக்குறாங்க, அல்லது அறிவியல் சார்ந்த தத்துவத்தை உருவாக்குறாங்க. சூஃபி மாதிரியான இப்ப உருவான பல்வேறு மதங்கள், இன்னொன்று வந்து எல்லையில்லாத உலகம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை நோக்கி ஒரு புதிய ஒரு குரூப் ஒன்று உருவாயிருக்கு. ஏத்திசம் பேசக்கூடியவர்கள், அக்னாஸ்டிக் பேசக்கூடியவர்கள், சைவம், வைணவம், பௌத்தம், சமணம், அப்படி பல்வேறு உலகத்தினுடைய பல்வேறு தத்துவ கோட்பாடுகள், மத கோட்பாடுகள், இது எல்லாமே வந்து அடிப்படை ஆதாரமாக தோன்றிய இடம் வந்து இந்த மனிதர்களுடைய தாங்க முடியாத சுமை, அதை இறக்கி வச்சு அதை நீண்டு போக செய்வதற்கான ஒரு வழிமுறை.
அதுக்கு பிறகு வந்து நம்பிக்கைகள் சார்ந்ததாகவும் தனி மனிதர்களுடைய உரிமை சார்ந்ததாகவும் மாறிடுச்சு. அது வேற விஷயம். இதுதான் தத்துவங்களினுடைய தோற்றம், இதுதான் தத்துவங்களுடைய வளர்ச்சியா இருந்திருக்கு. அன்றைக்கு இருந்த இனக்குழுக்கள் அப்படி வந்து நிலவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் இப்படி இன குழுக்களா சேர்த்து இயங்கின அந்த காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்துல மனிதர்கள் வந்து அவர்களுக்குள்ளாகவே சில அடையாளப்படுத்துதல்கள் ரீதியான நினைப்புகள் பார்க்கிறோம். அதை எதிர்கொள்றது அப்படிங்கிற இந்த மனிதம் அப்படிங்கிற பரிமாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹியூமன், என்டையர் ஹியூமன், அது வந்து நம்ம ஹியூமனிட்டரியன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில இருந்து பார்க்கலாம். மனிதன் அப்படிங்கிறது எப்படி பரிணாம வளர்ச்சியில இன்றைக்கு வந்து ஒரு நவீன உலக அரசியலை கட்டமைத்து கொண்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அரசுகள், பல்வேறு அரசுகள், அதுல வந்து கருத்தியல்கள்ல பல இருக்கலாம். சோசியலிசம் இருக்கலாம், கம்யூனிசம் இருக்கலாம், லிபர்டேரியன்ஸ் இருக்கலாம், அல்லது நம்மள மாதிரி மக்களாட்சி தத்துவத்தின் மீது, டெமோக்ரஸியின் மேல நம்பிக்கை கொண்ட தத்துவங்கள், அரசியல், அந்த மாதிரி உருவெடுத்து அப்படி ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இதுவே வந்து ஒரு பெரிய வளர்ச்சி, இது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அடிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்த காலம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து சக உயிர்களை பற்றியும் சிந்திக்கணும், சக உயிர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய மனிதர்கள் இருக்காங்க, இயக்கங்கள் இருக்கு. அரசியலும் கூட அதை வந்து பல்வேறு நிலைகள்ல அதை பேசுது அப்படின்னு வச்சுக்கோமே. ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு பரிமாண வளர்ச்சி பெற்ற, ஒரு முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக மாறி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம விட்டுக்கலாம். ஆனா முழுமையா நம்ம மாறி இருக்கோமா, அல்லது எதை நோக்கி போறோம், எந்த முடிவு, இதனுடைய முடிவு என்னவா இருக்கும், இதனுடைய எல்லை என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நமக்கு வந்து இப்ப அந்த வகையில பார்க்கும்போது நாம சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள், மனிதர்கள், மனித இனக்குழுக்கள் அல்லது நாடுகளாக இப்ப நம்ம பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலவியல் சிந்தனைங்கிறது வந்து அதுல முதன்மையானது. ஒரு கான்செப்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் பொதுவான ஒரு காமன் பவுண்டரிலெஸ் வேர்ல்டு, எந்த எல்லைகளும் இல்லாத, எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லா பகுதியிலையும் மனிதர்கள் வந்து வாழ்றதுக்காக போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க, இயங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதா மனிதர்களுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு. அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த பவுண்டரிஸ், நேஷன், பேட்ரியாட்டிசம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு, அதுவும் கூட ஒரு ரேஷியல் தாட் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு அறிவியல்ல வந்து நேஷனலிசம் அப்படிங்கிறதே ஒரு ரேஸ் தான், அதுதான் உண்மையும் கூட. எந்த ஒரு ரேசியல் கான்செப்டும் அதுக்குள்ள கலக்காம முழுமையா மனிதர்கள் அப்படிங்கிற எல்லாரையுமே வந்து ஒருங்கிணைத்து மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வரக்கூடியதுதான் அடுத்த பரிணாம வளர்ச்சியினுடைய எல்லையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை. உலகத்தை உருவாக்குறது அல்லது ஒரு புதிய மாற்று ஏற்பாட்டை செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டிஸும் இருக்கு அப்படிங்கிறதான் பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு சுவாரஸ்யமான செய்தியா இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா வச்சிருக்கணும் அந்த விஷயம் தான். அடுத்த கணத்துல என்ன நிகழும் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு தெரியாது. ஒரு பால்வெளியும் இன்னொரு பால்வெளியும் ஒரே சீரான வேகத்துல சுத்திட்டு இருந்தாதான் நம்மளால சரியா இயங்க முடியும். ஒரு பால்வெளியினுடைய சுற்று பாதை வெலாசிட்டி வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு பால்வெளிகளும் மோதி கொண்டு அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் சிதறலையோ வெடிப்பையோ சந்திக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து எப்பொழுதுமே இருக்கு. ஒரு 10,000 20,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகம் குறைந்தால் கூட அதுக்கான அந்த ப்ராபபிலிட்டிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து அந்த நம்பிக்கைகளோடும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டே தான் இருக்கோம். அதாவது இந்த குரங்குல இருந்து மனுஷன் அப்படின்னா அப்ப மனுஷன்ல இருந்து என்னன்றதுக்கான பதில தான் நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப இந்த மனிதன் அப்படிங்கிற இந்த முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்குமான இருந்த உயிரினங்கள் எல்லாமே சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய உடலை தகவமைச்சு அதுங்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது நிகழ்ந்தது. ஆனா மனிதன் வந்து தன்னோட அறிவு மூலமா சுத்தி இருக்கக்கூடிய சூழலை வந்து மாற்றி அமைக்கிறான் இல்லைங்களா? ஆமா, உண்மை. நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கு. அதாவது மற்ற காலகட்டத்துல ஆதி காலத்திலிருந்து நம்ம மனித வரலாற்றை பார்க்கும்போது மனிதர்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவர்களாக, அல்ல உயிர்கள் வந்து தங்களை வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி தகவமைத்து கொண்டு வந்ததுனாலதான் இந்த பரிணாமம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம் உருவாக்குது. ஆனா மனிதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முழுக்க அந்த சூழலையே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக
பவர் சென்டரா அவங்க வந்து மாறிட்டாங்க. பிற உயிர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக. பறக்கணும்னு நினைச்ச உயிர் வந்து ரெக்கைகளை வளர்க்குது. ஆனா மனுஷன் என்ன பண்றான்னா ராக்கெட் வரைக்கும் போயிட்டான். அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதற்கான தொழில்நுட்பங்களை வந்து அவன் வடிவமைச்சுக்கிறான். என்னுடைய உடல் சார்ந்த எல்லா விஷயத்துக்குமே, இப்ப ஒரு குளிரை தாங்கணும் இல்ல ஒரு வெப்பத்தை தாங்கணும், எல்லாத்துக்குமே ஆன கண்டுபிடிக்கிறதுனால அறிவியல் பூர்வமா அடுத்த கட்ட அனாட்டமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது நிகழாது அப்படிங்கிறது வந்து அறிவியலாளர்களுடைய முடிவா இருக்கு. மேல வந்து அவன் வந்து தன்னை தகவமைத்துக் கொள்ள விரும்பல, வேற எந்த தகவமையும் அவனுக்கு தேவைப்படல. அதனால அவனுடைய உடல்ல வந்து பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்காது. ஆனாலும் இன்னொரு 10,000 ஆண்டுகள்ல மனிதர்களுடைய உயரம் வந்து குறையலாம், அதே மாதிரி மூளையினுடைய அளவு வந்து குறையலாம், அதே மாதிரி மனிதர்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு கருத்தாக்கங்களாக வைக்கிறாங்க அறிவியலாளர்கள். இப்படியான மாற்றங்கள், இந்த மாற்றங்களை சந்திக்கிறதுக்கே 10,000 ஆண்டுகளுக்கு நமக்கு. அப்போ அதுக்கு அடுத்த மாற்றங்களை நோக்கி போகும்போது இன்னும் அதிகபட்சமா உயரம் குறையலாம், அல்லது காதினுடைய அளவு குறையலாம், உதட்டினுடைய அளவு குறையலாம். இந்த மாதிரியான பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது அது ஒரு புதிய உயிரியாக தோற்றமளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதை வந்து அந்த காலகட்டத்துக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான ஒரு உரையாடலை மேற்கொள்ளக்கூடிய மனிதர்கள் அதை கண்டறிஞ்சுக்கலாம்னா அதை சொல்லலாம். ஆனா குறுகிய காலத்துல பெரிய அளவிலான பரிணாம வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள், அடுத்த அனாட்டமிக்கல் சேஞ்ச் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவா இருக்கு அப்படிங்கறதான் அறிவியலாளர்களுடைய கருத்தா இருக்கு. இங்க இருக்க சூழல் சரியா இல்லை அப்படின்னு தோணுனா அடுத்து வேற கிரகங்களுக்கே குடி போகிற அளவுக்கு சிந்திக்க ஆரம்பிச்சு அதுக்கான முயற்சிகள்ல இறங்கிட்டாங்க இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா நடக்கும். குறுகிய காலத்துல வந்து இப்ப நிலவில் போய் வசிக்கக்கூடிய மனிதர்கள், இங்க வந்து வெக்கேஷனுக்கு போகக்கூடியவர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா நம்முடைய வாழ்நாள் காலங்களிலேயே நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்பவே வந்து ஸ்பேஸ் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. சில பேர் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இப்போ வெக்கேஷன் வந்து பணம் இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய பொருள் வாய்ப்பு உள்ளவர்கள், இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து அதை தொடர்ச்சியா செய்யுது. வேறு கோள்கள்ல போய் குடியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பா இருக்கு. அது நடக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் டிராவல் போயிட்டு வந்துட்ட மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் நம்ம பண்ணின இந்த கலந்துரையாடல் மூலமாக. முதல் பாகத்துல வந்து எப்படி ஒரு செல்லா எப்படி உருவாச்சு, இந்த அமினோ அமிலங்கள் இருக்கு அப்படிங்கிற கேள்வியில இருந்து ஆரம்பிச்சு இந்த எதிர்கால மனிதன் அப்படிங்கிற சேப்பியன்ஸ் கருத்து அவன் எப்படி இருப்பான், அதோட சாத்தியங்கள் என்ன, அது வரைக்கும் நம்ம ஒரு விரிவான உரையாடலை நம்ம நடத்தி இருக்கிறோம் இந்த அறிவியல் பலகை நிகழ்ச்சிக்காக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாவே இருந்திருக்கும்னு நான் நிச்சயமா நம்புறேன். உங்களுடைய நேரத்தையும், இது அலைபேசி வழியா உரையாடுறது அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கலி கொஞ்சம் நமக்கு நிறைய தடைகள் இருந்தது, அதெல்லாம் தாண்டி உங்க நேரத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப பொறுமையாகவும் எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய பதில்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றிகள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இந்த அறிவியல் பலகை அப்படிங்கிற நிகழ்வின் மூலமா நிறைய எளிமையான விஷயங்கள், புரிந்து கொள்ள முடியாத பெரிய அறிவியல் விஷயங்களையும் எளிமையான மக்களிடத்துல, மாணவர்களிடத்துல குறிப்பா கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியது. அரசினுடைய விஞ்ஞான பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இவங்கெல்லாம் சேர்ந்து செய்யற விஷயம் வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரியதாகும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உரையாடுவதற்கான அந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுடைய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய அனைவருக்கும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது. இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகையோட 24வது எபிசோட கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில மனித இனக்குழு வரலாறு குறித்த பல்வேறு தகவல்களை நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்த எழுத்தாளர் கை அறிவழகன் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது. நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நன்றிகள்.